ஹலோ மில்க் பேக்கெட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே ஒரு சீரியஸான வார்னிங் கொடுத்துடுறேன். இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த கிட்னி ஸ்டோன் பெயின் இருக்கே, நிஜமாவே சொல்கிறேன், அது நரக வேதனை. அந்த ஒரு டார்ச்சரை உங்கள் லைஃப்பில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே மாட்டீங்க. ஆமாங்க, நம்ம வியூவர்ஸ் ஃபேமிலியிலிருந்து ஒருத்தர் ரொம்ப நாளாக ரொம்ப உருக்கமாக ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அண்ணா, கிட்னி ஸ்டோன் வந்தா என்ன ஃபுட் சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும், ஒரு கம்ப்ளீட் ஃபுட் சார்ட் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. உங்களுக்காகவும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவை நான் ரொம்ப மெனக்கெட்டு நிறைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை ரெஃபர் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா இடையில நான் சொல்ல போகிற ஒரு சின்ன டிப்ஸ் கூட உங்களை ஆப்ரேஷன் தியேட்டர் வரைக்கும் போகாமல் சேவ் பண்ண போகுது. முதல்ல இந்த கிட்னி ஸ்டோன், அதாவது சிறுநீரக கல் ஏன் வருதுன்னு ரொம்ப சிம்பிளா ஆனா லாஜிக்கலா புரிஞ்சுப்போம். நம்ம கிட்னியோட மெயின் ஜாப் என்னன்னா ரத்தத்தை ஃபில்டர் பண்ணி அதுல இருக்கிற வேஸ்ட், நச்சுக்கள், எக்ஸ்ட்ரா சால்ட், அப்புறம் மினரல்ஸை யூரின் வழியா வெளியே தள்ளுறது தான். ஆமா, இது நம்ம உடம்போட ஒரு நேச்சுரல் ஃபில்டர். ஆனா நாம பண்ற பெரிய மிஸ்டேக் என்னன்னா உடம்புக்கு தேவையான அளவு தண்ணி குடிக்கிறதே கிடையாது. தண்ணி கம்மியாகும்போது அந்த கழிவுகள் எல்லாம் வெளியே போக முடியாம கிட்னிக்குள்ளேயே அங்கங்க டெபாசிட் ஆகிடும். இது ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன சாண்ட் பார்ட்டிகல் மாதிரி தான் இருக்கும். ஆனா டைம் ஆக ஆக அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஹார்டான ஸ்டோனா மாறிடுது. இதுல கால்சியம் ஆக்சலேட், யூரிக் ஆசிட்னு நிறைய டைப்ஸ் இருக்கு. ஆனா பெயின் என்னவோ எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். அந்த வலி ஆரம்பிச்சா உலகத்துல இருக்கிற எல்லா வலியை விடவும் ரொம்ப கொடுமையானதா இருக்கும். சரி, உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் இருக்குன்னு எப்படி ஐடென்டிஃபை பண்றது? இதோட சிம்டம்ஸ் என்ன? முதல்ல உங்க பேக் சைட்ல, அதாவது அந்த ரிப்ஸ் எலும்புகளுக்கு கீழே ஒரு சின்ன குத்தல் வலி அல்லது ஒரு அன்கம்ஃபர்டபிள் பெயின் ஆரம்பிக்கும். போக போக அந்த வலி அப்படியே மூவ் ஆகி அடிவயித்துல இறங்கும். சிலருக்கு யூரின் போகும்போது பயங்கரமான எரிச்சல் இருக்கும். யூரின் விட்டு விட்டு வரும் அல்லது ரொம்ப கம்மியா வரும். யூரினோட கலர் கூட ஒரு மாதிரி டார்க் எல்லோ அல்லது லேசா ரெட் கலர்ல சேஞ்ச் ஆகலாம். சில நேரத்துல விடாம வாமிட்டிங் வரும், பயங்கரமான மயக்கம் வரும். இதெல்லாம் உங்க பாடி உங்களுக்கு கொடுக்குற ஒரு அலர்ட் மெசேஜ். இதை நீங்க சும்மா சாதாரண ஸ்டொமக் பெயின் தான் நினைச்சு பெயின் கில்லர் போட்டு தள்ளி போட்டீங்கன்னா அது கிட்னியை டோட்டலா டேமேஜ் பண்ண கூட சான்ஸ் இருக்கு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இப்போ நம்ம வீடியோவோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்டுக்கு வருவோம். இந்த கிட்னி ஸ்டோனை நேச்சுரலா கரைக்க நாம என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கணும், டயட் சார்ட் எப்படி இருக்கணும், இதை ஒரு டைரி இருந்தா கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதலாவதா, நீங்க தண்ணி குடிக்கிறத ஒரு டியூட்டியா நினைக்காம ஒரு மிஷன் மாதிரி பண்ணணும். ஒரு நாளைக்கு மினிமம் 4-5 லிட்டர் தண்ணி கண்டிப்பா குடிக்கணும். வாட்டர் தான் அந்த கற்களை மெதுமெதுவா கரைச்சு யூரின் வழியா வெளியேற்றுற ஒரே நேச்சுரல் மெக்கானிசம். ரெண்டாவதா, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், லெமன், ஆரஞ்சு, சாத்துக்குடி, இதுல இருக்கிற சிட்ரேட் அப்படிங்கிற கண்டென்ட் கிட்னிக்குள்ள கற்கள் க்ரோ ஆகாம தடுக்கிறது மட்டும் இல்லாம புதுசா ஒரு சின்ன துகள் கூட ஃபார்ம் ஆகாம பாத்துக்கோங்க. இப்போ மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய அந்த ஃபுட் சார்ட்டை ரொம்ப டீட்டெயில்டா சொல்றேன். காலையில நீங்க தூங்கி எழுந்ததும் பிரஷ் பண்ணிட்டு ஒரு பெரிய கிளாஸ் வார்ம் வாட்டர்ல பாதி லெமனை பிழிஞ்சு குடிங்க. இது உங்க கிட்னியை மார்னிங்லயே ஒரு முறை சர்வீஸ் பண்ண மாதிரி கிளீன் பண்ணிடும். ஒருவேளை உங்களுக்கு அல்சர் இருந்தா லேசா தேன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, ஆப்பம் அல்லது இடியாப்பம் மாதிரி ஸ்டீம்டு ஃபுட் எடுத்துக்கோங்க. இதுல ஸ்பைசினஸ் ரொம்ப கம்மியா இருக்கட்டும். காரமான சட்னிக்கு பதிலா தேங்காய் பால் அல்லது புதினா, கொத்தமல்லி சட்னி எடுத்துக்கோங்க. அது ரொம்ப நல்லது. மதிய உணவுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு 11 மணி அளவுல ஒரு கிளாஸ் இளநீர் அல்லது பார்லி கஞ்சி குடிங்க. பார்லிக்கு கிட்னி ஸ்டோனை பிரேக் பண்ற பவர் ரொம்ப அதிகம். மதிய சாப்பாட்டுல நீங்க கண்டிப்பா சேர்க்க வேண்டிய ஒரு ஹீரோ யாருன்னா அது நம்ம வாழைத்தண்டு தான். வாரத்துல 5 நாள் கூட நீங்க வாழைத்தண்டு சாப்பிடலாம். வாழைத்தண்டு பொரியல், வாழைத்தண்டு கூட்டு அல்லது வாழைத்தண்டு ஜூஸ் எடுத்து அதுல மோர் மிக்ஸ் பண்ணி குடிச்சா அந்த ஸ்டோன் கரையிற ஸ்பீடு 4 மடங்கு அதிகமாகும். சாப்பாட்டுல முள்ளங்கி, புடலங்காய், பீர்க்கங்காய், சவு, பூசணிக்காய் போன்ற வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்கிற காய்கறிகளை தான் அதிகமா இன்க்ளூட் பண்ணணும். இதெல்லாம் நேச்சுரலாவே யூரினை அதிகமா சுரக்க வச்சு தேங்கி நிற்கிற கற்களை ஃபோர்ஸா வெளியே தள்ளும். சாயந்தர நேரத்துல நீங்க டீ, காஃபி குடிக்கிறத டோட்டலா அவாய்ட் பண்ணணும். ஏன்னா காஃபில இருக்கிற கஃபைன் உங்க பாடியை சீக்கிரம் டீஹைட்ரேட் பண்ணிடும். அதுக்கு பதிலா நன்னாரி சர்பத், சர்க்கரை கம்மியா அல்லது வெறும் வாட்டரே குடிக்கலாம். இரவு உணவை ரொம்ப லைட்டா வச்சுக்கோங்க. கோதுமை ரவை கிச்சடி அல்லது வெறும் கஞ்சி மாதிரி ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகளை 7 PM சாப்பிட்டு முடிச்சிடணும். தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு தூங்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நைட் டைம்ல தான் நம்ம கிட்னி ரொம்ப ஸ்லோவா வேலை செய்யும். அந்த டைம்ல வாட்டர் ஷார்ட்டேஜ் வராம பாத்துக்கணும். இப்போ நாம எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அந்த பிளாக் லிஸ்ட்டை பார்ப்போம்.
இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்க எவ்வளவுதான் மெடிசின் எடுத்துக்கிட்டாலும் இந்த உணவுகளை சாப்பிட்டா கல் கரையவே கரையாது. முதலாவதா சால்ட். சாப்பாட்டுல உப்போட அளவை 80% குறைக்கணும். அதிகப்படியான உப்பு கால்சியத்தை கிட்னிலேயே தங்க வச்சு கல்லா மாத்திடும். அதே மாதிரி தக்காளி, கத்திரிக்காய் சாப்பிடும்போது அதோட விதைகளை டோட்டலா ரிமூவ் பண்ணிடணும். கீரை வகைகள்ல பாலக்கீரை வேண்டான்னு சொல்வாங்க, மற்ற கீரைகளை மிதமா எடுத்துக்கலாம். முந்திரி, பாதாம் போன்ற பருப்பு வகைகள், சாக்லேட், கோகோ இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தொடவே கூடாது. அப்புறம் இந்த பாட்டில்ல வர்ற கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கே, அது கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி. அதுல இருக்கிற பாஸ்போரிக் ஆசிட் உங்க பிரச்சனையை ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆக்கிடும். முக்கியமா அசைவ உணவுகள்ல ரெட் மீட், அதாவது மட்டன், பீஃப் இதெல்லாம் கல் கரையிற வரைக்கும் தொடவே தொடாதீங்க. முட்டை கூட ஒயிட் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த டயட்டை எத்தனை நாள் ஃபாலோ பண்ணணும்னு நம்ம வியூவர்ஸ் கேக்குறீங்க. உங்க கிட்னில இருக்கிற கல்லோட சைஸை பொறுத்து இது டிஃபர் ஆகும். ஒரு 5 mm வரைக்கும் கல் இருந்தா நான் சொன்ன இந்த முறையே 21 நாள்ல இருந்து 48 நாள் வரைக்கும், அதாவது ஒரு மண்டலம்னு சொல்வோம்ல, அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஒரு வேளை கூட மிஸ் பண்ணாம ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க சர்ஜரி இல்லாமலேயே அந்த கல்லை கரைச்சிடலாம். அதுக்கப்புறமும் கூட வாரத்துல 2 நாள் வாழைத்தண்டு, நிறைய தண்ணி குடிக்கிற ஹேபிட்டை வச்சுக்கிட்டா உங்க லைஃப்ல மறுபடியும் ஸ்டோன் வராது. அடுத்ததா, எப்போ கண்டிப்பா டாக்டரை பார்க்கணும். வீட்டு வைத்தியம் பண்றதுல தப்பில்ல, ஆனா சில நேரத்துல கேர்லெஸ்ஸா இருக்கிறது டேஞ்சர். உங்களுக்கு பெயின் கண்ட்ரோலே பண்ண முடியல, தரையில உருண்டு புரண்ற அளவுக்கு வலி இருக்கு, உடம்புல இருந்து ஸ்வெட்டிங் கொட்டுது, சிறுநீர்ல பிளட் கலந்து வருது, அல்லது விடாம காய்ச்சல் அடிக்குதுன்னா இதுக்கு மேல வீட்ல இருக்காதீங்க. உடனே ஒரு நல்ல யூராலஜிஸ்ட் கிட்ட போயிடுங்க. ஏன்னா கல் சில நேரம் யூரின் பாதையை பிளாக் பண்ணி கிட்னில இன்ஃபெக்ஷனை உருவாக்கிடும். அதனால ஸ்டார்டிங்லயே ஒரு ஸ்கேன் பண்ணி கல்லோட அளவு என்ன, அது எந்த லொகேஷன்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனம். இன்னொரு ஸ்பெஷல் டிப்ஸ் என்னன்னா, சாப்பிடுற டைமிங். எப்பவுமே அவசரமா நின்னுக்கிட்டே சாப்பிடாதீங்க. ரிலாக்ஸா உட்காந்து நல்லா மென்னு சாப்பிடுங்க. அதே மாதிரி தாகம் எடுத்தா மட்டும் தண்ணி குடிக்காம எவ்ரி 1 hour ஒரு பெரிய கிளாஸ் தண்ணி குடிக்கிறத ஒரு பழக்கமாவே வச்சுக்கோங்க. உங்க யூரின் கலர் எப்பவுமே டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். அது லேசா எல்லோவா சேஞ்ச் ஆனா கூட உங்க உடம்புல தண்ணி பத்தலன்னு அர்த்தம். உடனே 2 கிளாஸ் தண்ணி குடிங்க. மில்க் பேக்கெட் ஃபேமிலி, உங்க ஹெல்த் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்க லைஃப்ல ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் ஏற்படுத்தணும்னு தான் ஆசைப்படுறோம். நம்ம வியூவர்ஸ் ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே ஹெல்த்தியா இருக்கணும். இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு கைடு மாதிரி இருக்கும்னு நம்புறேன். இதை நீங்க மட்டும் பார்க்கறது இல்லாம உங்க ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஃபுட் ஹேபிட்ல 10ல் 3 பேருக்கு இந்த கிட்னி ஸ்டோன் பிரச்சனை இருக்கு. யாருக்காவது ஒருத்தருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் அது எனக்கு ரொம்ப பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா அல்லது வேற எந்த ஹெல்த் இஷ்யூவை பத்தி வீடியோ போடணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதை தாராளமா கமெண்ட்ல கேளுங்க. நம்ம மில்க் பேக்கெட் ஃபேமிலிக்காக நான் எப்பவும் ரெடியா இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாவே யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்க சப்போர்ட் தான் எங்களோட எனர்ஜி. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டிடுங்க. ஹெல்தியா சாப்பிடுவோம், ஆரோக்கியமா வாழ்வோம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோட உங்களை வந்து மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மில்க் பேக்கெட் ஃபேமிலி. தேங்க்யூ so much. Be happy.